வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நான் புதுசா வாங்கியிருக்க ஐபோன் 12 ப்ரோவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்த போனை நான் ஜனவரியில இந்தியால இருந்து யூகே வரும்போது துபாய் ஏர்போர்ட்ல வாங்கியிருந்தேன். அங்க நான் வாங்கின போனோட பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20K கிட்ட இருந்துச்சு. அதனால தான் நாங்க போன் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 months கழிச்சு இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ண போறேன். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதான் என்னோட நியூ ஐபோன் 12 ப்ரோ. இதை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஐபோன் பாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. யூஸ்வலாக வர ஐபோன் பாக்ஸை விட இது ரொம்பவே சின்னதாக இருக்கு. ஐபோன் 12 ரிலீஸ்க்கு அப்புறத்துல இருந்து இந்த பாக்ஸ் சைஸ்ல தான் எல்லா ஃபோன்ஸுமே ஆப்பிள் செல் பண்றாங்க. ஈவன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஐபோன் XRமே இந்த பாக்ஸ்ல தான் தராங்க. அண்ட் தென் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐபோன் 12 ப்ரோ பசிபிக் ப்ளூ 256GB கெப்பாசிட்டி. நான் ஆக்சுவலாக வந்து சில்வர் கலர் தான் சூஸ் பண்ணுறதா இருந்தேன். பட் அங்கே பசிபிக் ப்ளூ ஆப்ஷன் மட்டும்தான் இருந்ததுனால நான் அந்த கலரே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐபோன் அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கவரை பீல் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஐபோன் 12 ப்ரோ டிவைஸ். ஸ்க்ரீனுக்கு ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன ஆக்சசரிஸ் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். USB டைப் C to லைட்னிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஐஃபோன் கூட USB டைப் A to லைட்னிங் கேபிள் தான் தருவாங்க. இப்போ வர ஐஃபோன்ஸ் எல்லாத்தையும் டைப் C to லைட்னிங் கேபிள் தான் தராங்க. அண்ட் இந்த டைப் C கேபிளை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சார்ஜிங் அடாப்டரும் இந்த பாக்ஸில் கொடுக்கல. நியூ ஐஃபோன் யூசர்ஸ் கண்டிப்பாக இந்த சார்ஜிங் அடாப்டர் தனியாக வாங்கி தான் ஆகணும். என்கிட்ட என்னோட பழைய ஐஃபோன் சார்ஜர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நான் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிப்பேன். அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்பிள் லோகோ ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் மிஸ் ஆகிற ஆக்சசரிஸ் இயர்ஃபோன்ஸ் அண்ட் சார்ஜிங் அடாப்டர். இந்த ஆக்சசரிஸை ஐஃபோன் 12 லான்ச்சில் இருந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதை ஆப்பிள் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் ஒரு பேப்பர் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், ஃபோன் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிராம்ஸ் தான். அண்ட் டிஸ்பிளே 6.1 inch OLED டிஸ்பிளே. ஃபோனோட சைடு எட்ஜஸை பார்க்குறதுக்கு ஐஃபோன் 4 and 5 டிசைன் மாதிரியே இருக்குது. பட் ஐஃபோன் 12 ப்ரோவோட எட்ஜஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்குது. ஃபோனோட பேக் சைட் ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஃபோனை நம்ம ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல கிரிப் இருக்கும். ஃபோன் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். இந்த ஃபோனில் அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ ட்ரிபிள் கேமரா செட்டப் 12 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே சைலண்ட் மோட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபிசிக்கல் சிம் ஸ்லாட் இருக்குது. ஃபோனோட பாட்டமில் ஸ்பீக்கர், மைக், லைட்னிங் கேபிள் ஸ்லாட் இருக்குது. ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். ஆப்பிள் லோகோவோட ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ குயிக்காக இனிஷியல் செட்டப்பையும் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரீனை ஸ்வைப் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே லாங்குவேஜில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆர் ரீஜியனில் பை டிஃபால்ட் யுனைடெட் கிங்டம் இருக்குது. அதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செட்டப் மேனுவலி செலக்ட் பண்ணி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வைஃபை நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கிறேன். வைஃபை நெட்வொர்க்கை சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இட் மே டேக் a few minutes to activate your iPhone சொல்லி மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஐஃபோன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டேட்டா அண்ட் ப்ரைவசி ஸ்க்ரீனில் கண்டினியூ பட்டனை டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபேஸ் ஐடி ஸ்க்ரீனில் செட்டப் லேட்டர் பட்டனை கிளிக் பண்ணி இப்போதைக்கு ஃபேஸ் ஐடி செட்டப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டிவைஸ் பாஸ்வேர்டை செட்டப் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்க்ரீனில் டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஸ் அண்ட் டேட்டா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட ஐஃபோன்லேருந்து பேக்கப் எடுக்காததுனால நான் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஆப்பிள் ஐடி ஸ்க்ரீனில் ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆர் டோன்ட் ஹேவ் ஆப்பிள் ஐடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செட்டப் லேட்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் கண்டினியூ பட்டனை டேப் பண்ணிக்கிறேன். iMessage அண்ட் ஃபேஸ் டைம் ஸ்க்ரீனில் நாட் நோ பட்டனை டேப் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் சர்வீசஸை டிசேபிள் பண்ணிக்கிறேன். சிரி செட்டப் லேட்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்க்ரீன் டைமும் செட்டப் லேட்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஐஃபோன் அனலிட்டிக்ஸ் டோன்ட் ஷேர் கொடுத்துட்றேன். ட்ரூ டோன் டிஸ்பிளேல கண்டினியூ டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்பியரன்ஸில் பை டிஃபால்ட் லைட் இருக்குது, அதையே கண்டினியூ பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ஜூம் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதையே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெல்கம் டு ஐஃபோன் மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ ஸ்வைப் அப் டு கெட் ஸ்டார்டட். ஸோ நான் ஸ்க்ரீனை ஸ்வைப் அப் பண்ணுறேன். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபோனோட அபோட்டை செக் பண்ணலாம். இந்த அபோட் செக்ஷனில் இருக்கிற ஐஃபோனோட இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேமில் ஐஃபோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர் வெர்ஷனில் இந்த ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற iOS 14.3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட மாடல் நேம், மாடல் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் 256 GB, அதில் அவைலபிளாக இருக்கிறது 242 GB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வைஃபை அட்ரஸ் அண்ட் IMEI நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ஐஃபோன் இனிஷியல் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு iOS 14 வெர்ஷனில் இருக்கிற ஒரு ஷார்ட்கட் ஃபீச்சரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, அக்சசிபிலிட்டி செட்டிங்ஸில் பேக் டேப்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபோன் ஆக்ஷன்ஸை நீங்கள் ஷார்ட்கட்டாக செட் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ட்கட்ஸ் எப்படி செட் பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவைஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அக்சசிபிலிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பேஜை ஸ்க்ரால் அப் பண்ணீங்கன்னா கீழே பேக் டேப் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது ரெண்டுத்துலையுமே ஷார்ட்கட் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் டேப் ஆப்ஷனில் ஷார்ட்கட்டை செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டபுள் டேப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸை செட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஹோம், லாக் ஸ்க்ரீன், மியூட், வால்யூம் அப் அண்ட் டவுன், ஸ்க்ரீன்ஷாட், இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. இதில் நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஷார்ட்கட்டை செலக்ட் பண்ண போகிறேன். ஷார்ட்கட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு பேக் டேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஃபோனோட பேக் சைடில் டபுள் டேப் பண்ணுறேன். வாவ், ஸ்க்ரீன்ஷாட் ஷார்ட்கட் ஒர்க் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டை டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப்பில் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்கட் ஃபீச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஐஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 88,000. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் இந்தியாவில் 1,10,000. ஓவரால் நான் துபாய் ஏர்போர்ட்டில் வாங்கியிருக்கிற iPhone 12 Pro 256 GBயோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 20,000 இருக்குது. நான் துபாய் ஏர்போர்ட்டில் பார்த்த வரைக்கும் கேஜெட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது கேஜெட்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் துபாய்க்கு ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. அதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஹோப் உங்களுக்கு இந்த iPhone 12 Pro அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். Until then, bye from Jayakanth.